ஹாய் கைஸ். இன்றைக்கி என்ன லாக்னா, நம்ம பொண்ணுக்கு சிங்கப்பூர் ஒரு ஜாப் கிடச்சிருக்கு. திடீர்னு தான் டிக்கெட் எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால் எங்களுக்கு முன்னாடியெல்லாம் வீடியோ எடுக்க முடியலை. பட் நாங்கள் இப்போது போயிட்டு இருக்கோம். ஏர்போர்ட் போயிட்டு இருக்கோம். ஏர்போர்ட் நெருங்க போகுது. ஏர்போர்ட் போகும்போது ஏர்போர்ட் வர வர எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்துச்சு. இது வரைக்கும் நாங்கள் 2 பேரும் இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸில் இருந்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைமாக இவ்வளோ லாங்காக இருக்க போகிறோம். இது யோசிக்கிறேன்னா, அவள் எனக்கு ரொம்ப குழந்த மாதிரி இருப்பாள். எப்போவுமே சின்ன குழந்த மாதிரியே இருப்பாள். எப்படி இருக்க போகிறா, எப்படி ஓகேவா இருப்பாளா, அதெல்லாம் யோசிச்சே எனக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருந்துச்சு. மேக்ஸிமம் அவள் முன்னாடி அழக்கூடாது, அழாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். வீடியோ எடுத்து தம்பி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போய் வர சரி ஓகே. அதெல்லாம் தாண்டி நாங்கள் அந்த கடையில் நிறுத்தி என்ன ஓகே பண்ணுறதுக்காக தான் டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் இறங்கணும். டீ குடிக்க எனக்கு தோணலை. சரி ஓகே போகலாம் அப்படின்னு நினச்சி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏர்போர்ட் கிட்ட தான் இருக்கோம். ஏர்போர்ட் வர வர எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்துச்சு. நானும் சரி யாருமே பார்க்கக்கூடாது, தெரியாமல் அழலாம் அப்படின்னு நினச்சா கண்டுபிடிச்சிட்டாங்க. பிள்ளைங்க கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. லாஸ்ட்டாக ஏர்போர்ட் வந்துட்டோம். நாங்களும் கெத்தாக அப்படியே போய் சரி நாங்கள்லாம் அழமாட்டோம், கெத்தாகவே இருக்கலாம் அப்படின்னு நினச்சி பேக்கெல்லாம் எடுத்து வைக்கிறதாக ரெடி ஆனால் அப்படி மேக்ஸிமம் என்னால் எந்த அளவுக்கு ஆக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அழாமல் ஆக்ட் பண்ணியிருந்தேன். அவளுக்கு 3 லக்கேஜ் இருந்துச்சு. 37 kg தான் இங்கேருந்து கொண்டு போக முடியும். என் கையில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு பாக்ஸு, அது ஃபுல்லாக பனானா சிப்ஸு. எல்லாருமே கேரளா ஸ்பெஷல்னால் பனானா சிப்ஸ் எல்லாருமே பிடிக்கும், கேள்விப்பட்டிருக்கேன். பட் நாங்கள் 2 பேரும் அது சாப்பிட மாட்டோம். ஏன்னா கேரளாவிலே இருக்கிறதுனால எங்களுக்கு அது ஸ்பெஷலாக தெரியாது. அங்கேருந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஒரு 10 kg அதுக்குள்ளே இருக்குது. அதுவே ஜாஸ்தியாக லக்கேஜ் தான் இருந்துச்சு. எப்படி கொண்டு போக போகிறான்னு தெரியலை. ஏன்னா ஃப்ளைட்டில் வைக்கிறதுனால அவ்வளோ கஷ்டமாக இருக்காது, பிரச்சனை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி போனோம். அவளோட அக்காவும் சேர்ந்து டிக்கெட்டோட விஷயம் எல்லாமே கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. 1 hour லேட்டு சொன்னாங்க. சரி 1 hour அவ கூட கொஞ்சம் நேரம் ஹாப்பியாக இருக்கான்னு நினச்சா அவங்க அம்மா கால் பண்ணி கொஞ்சம் நேரம் பேசினாங்க. அதுக்கப்புறம் என் தங்கம் என்கிட்ட ரொம்ப நேரமாக பேசி அழக்கூடாது அப்படின்லாம் சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணேன். நானும் அழாமல் அப்படின்னு நின்ட்டேன். சரி ஓகே நான் அழமாட்டேன், அங்கெல்லாம் அழமாட்டோம், எதுக்கு நீங்கள் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுங்க, நாங்கள் இங்கே ஜாலியாக இருக்க போகிறோன்னு சொல்லிட்டு நானும் என் தம்பி இருக்கா, அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு இருக்கா, நாங்கள் அப்படியே ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சோம். அதுக்குள்ளே ஒருத்தி வந்துட்டா, என் தங்கச்சி ஓடி வந்துட்டா. வர முடியாதுன்னு சொன்னான். அதனால் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவள் அழனால ஏதாவது பேசி சிரிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். பட்டு அவள் அழ ஆரம்பிச்சிட்டா. ஃபஸ்ட்டே அவள் தான் அழ ஆரம்பிச்சிட்டா. அதுக்கு மேலே எல்லாருமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி அழாதேன்னு சொல்லிட்டு அவள் ஓகே. பட் அதுக்கப்புறம் நான் ஆரம்பிச்சிட்டேன். என்னால் அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கு நான் ஏதாவது சொல்லி ஓகே பண்ணலாம்னு நினச்சேன். அவள் சொன்னால் நான் போனாலும் என்ன, இவங்க எல்லாம் இருக்காங்க, இவங்க கூட ஜாலியாக இரு அப்படின்னு எல்லாம் சொன்னேன். பட் எனக்கு தொல்லையே இவங்க எல்லோரும் தான் அப்படி தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கெஞ்சிட்டு இருந்தேன், போக வேணாம் தங்கம், நம்ம பார்த்துக்கலாம், அங்கிருமா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு. அதுக்குள்ளே என்ன சமாதானப்படுத்த வந்துட்டா என் ஃப்ரெண்டு. சரி ஓகே போகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக எல்லாருமே முடிச்சு அவள் டிக்கெட் செக் பண்ணுறக்காக நிற்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டோம். இதனால அங்கே ஒரு சிங்கர் விஜய் யேசுதாஸ் இருக்கார், அவர் வந்தார். பட் அவரை மைண்ட் பண்ண ஒரு பேசணும் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தோணலை. ஏன்னா என் மைண்ட் ஓகே இல்லாதனால நாங்கள் போய் ஃபோட்டோ எடுக்கலை. அதனால் அதுக்கப்புறம் அவரே யாருமே அங்கே கவனிக்க மாட்டாங்க. யாருமே அவரை பார்த்தாலே அடையாளமே தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் கிளம்பிட்டான். 3 பேர் தான் இருக்காங்க. அவனும் மேக்ஸிமம் எவ்வளோ க்யூ நின்னா கொஞ்சம் நேரம் ஆச்சு பார்க்கலான்னு நினச்சா பிள்ளைங்க எல்லாருமே சீக்கிரமாக செக் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்பி கூப்பிடலான்னு நினச்சேன். பட் நான் கூப்பிட்டாலும் கண்டிப்பாக வரமாட்டேன். சரி இவ்வளோ வருஷமாக நான் இந்த ஒர்க் பண்ணியிருந்தேன், இனிமேல் நான் போய் கரெக்டாக நல்ல ஒரு ஜாப் ஏறி வரேன் அப்படின்னு சொல்லிட்டா போனான். டிக்கெட் செக் பண்ணிட்டுருங்க. அவன் பொண்ணு ஃபஸ்ட் டைமாக ஃப்ளைட்டில் போகிறான்.
கொச்சி டு பெங்களூர், பெங்களூர் டு சிங்கப்பூர் அப்படி தான் போகிறா. அதனால் அவள் ரொம்ப டென்ஷனாகவே இருந்தா. கடைசியாக என் தங்கவும் டாட்டா சொல்லிட்டு போயிட்டா. குழந்தைங்களெல்லாம் ஸ்கூல் விடுற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஸ்கூலில் ஃபஸ்ட் டைமாக விடுற மாதிரி ஒரு ஃபீல் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எப்படி சொல்கிறது, எனக்கு சொல்லும்போது கூட அழுக வருது. அதுக்கப்புறம் நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். லாஸ்ட்டாக சொன்னால் அதான் நடந்துச்சு. ஏன்னா இனிமேல் என்னால் அழாமல் இருக்க முடியல. என்னை சுற்றி சுற்றி கேமரா எடுக்கிறாங்க. நான் அழறது எல்லாருமே தெரியணும் அப்படிக்காக. நானும் மேக்ஸிமம் யாருமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தள்ளி போனேன். பட் எனக்கு அந்த ஒரு எப்படி சொல்கிறேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. என்னை சமாதானப்படுத்திகிட்டே இருந்தாங்க. இவ்வளோ வருஷமாக அவளை பிரிஞ்சு நான் இருந்ததே இல்லை. எனக்கு தெரியல என்ன பண்ண போகிறேன், எப்படி கொஞ்ச நாள் இருக்கலாம். லாஸ்ட்டாக அங்கேருந்து கால் பண்ணேன். உனக்கு ஓகே இல்லைன்னா வந்துடுமா, போக வேணாம், நம்ம என்ன இருந்தாலும் ஒன்றா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் அதுவும் நடக்கலை. அவங்க போயிட்டாங்க. லாஸ்ட்டாக நான் அழுகை என்னால் ஸ்டாப் பண்ண முடியலை. அதனால் சரி அங்கே நிற்க வேணாம் சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பொண்ணு ஃப்ளைட் ஏறினதுக்கப்புறம் எனக்கு ஒரு வீடியோ அனுப்புனேன். அதை நான் லாஸ்ட்டாக போட்டேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வா தங்கம், ஹாப்பியாக இரு. எல்லாருக்கும் தேங்க்யூ வாட்ச் பண்ணதுக்கு.